ஏற்கனவே 2011 தேர்தல் அறிக்கை, 2016 தேர்தல் அறிக்கை அதையே முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே ஸ்கூட்டர் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த திட்டம் என்ன ஆனது? அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது ஒன்று நிறைவேற்றி இருக்கிறார்களா? 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவித்ததை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார்களா? அதெல்லாம் ஒரு காப்பி அடித்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம் தெலுங்கானாவில், கர்நாடகாவில் நாங்கள் என்ன தேர்தல் அறிக்கையை கொடுத்தோமோ அதையெல்லாம் காப்பி அடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். அது சாத்தியமா என்பதை பார்க்க வேண்டும். சாத்தியமில்லாதை சொல்லுவார். ஆனால் நிதி ஆளுமை, மக்கள் மீது அதீத நம்பிக்கை, அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்குத்தான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். ஆகவே அதிமுக கொடுக்கின்ற வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு 85 விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றியிருக்கிறார். மீண்டும் விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறதாக இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு. சென்ற முறை பார்த்தீங்கன்னா காலை போன விஜய் இன்னைக்கு பிஃபோராகவே பிஃபோரே போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தெரியல, அது அவங்களுக்குள்ளே ரகசியம், அவர்களுக்கு தான் தெரியும். வாழ்த்துக்கள்.